சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேரு? என்னோட பேர் வந்துட்டு நீரஜா. எனக்கு நான் 4 இயர்ஸாக வந்துட்டு நான் எங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணேன். அவர் எப்படி பழக்கம்? அவர் வந்துட்டு என்னோட மாமா, மாமானா மம்மியோட சித்தி பையன். ஓ, சொந்தமே தான். சொந்தம் தான். சரி, இப்போ உங்க ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தீங்க? 2010லேருந்து 4 இயர்ஸ் பிஃபோர் நான் பார்த்தேன். அப்போ 2008 7 நான் பார்த்தேங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஆயா ஊர்லேருந்து வந்து இருந்தாங்க, கோயிட்லேருந்து வந்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு அவருக்கும் பழக்கம் ஆச்சு. அப்போலாம் எனக்கு மாமா யாருன்னே தெரியாது. அப்போ வந்து பழக்கம் ஆகிட்டு லவ் பண்ணி 4 இயர்ஸாக லவ் பண்ணோம். அப்புறம் வந்து 2 இயர்ஸு அவர் ஊருக்கு போகிற பிளான் இருந்துச்சு. அவர் சொன்னார், அம்மா நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னாக்கா லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருந்துக்கு அவர் இது பண்ணிட்டாரு, அபோர்ஷன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அபோர்ஷன் பண்ணிட்டு திருப்பி கல்யாணம் ஆகிட்டு திருப்பி கூட அபோர்ஷன் பண்ணிட்டு தான் போனாருங்க அவர். போயிட்டு 2 இயர்ஸ் நல்லா தான். படிச்ச பொண்ணுங்க நீங்களே இப்படி பண்ணலாமா? ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என்ன கான்ஃபிடென்ட் இல்லை? சாதனை. ஏன்னாக்கா எல்லாமே நான் பண்ணேன். என்னோட ஜுவல்ஸ் வச்சேன், அவரை படிக்க வச்சேன், எல்லாமே பண்ணது நான் தான். எதுக்கு நீங்க படிக்க வச்சீங்க? அவர் இன்ஜினியர், எக்ஸாமுக்கு ஃபீஸ் வேணும்னுவாரு, அவர் செல்லுக்கு ஃபீஸ் வேணும்னுவாரு, எல்லாத்தையும் நான் தான் வந்துட்டு இது பண்ணேன். எல்லாமே நான் செல்லுக்கு பண்ணேன், எல்லாமே பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், நீ பயப்படாதம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் தைரியமாக கொடுத்துட்டு போனார். கல்யாணம் கூட தைரியமாக பண்ணிட்டு போனார். எங்கே பண்ணீங்க? சென்னை அண்ணா நகர். உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது அதெல்லாம்? இல்லை, அம்மா அம்மாக்கெல்லாம் தெரியாது. அம்மா கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதத்துல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுங்க. அப்போ வந்துட்டு டேடி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போய் பேசினாங்க அவங்க வீட்டில், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம். அப்போ அவங்க மம்மி இருந்தாங்க ஊர்லேருந்து, என்னோட ஆயா இருந்தாங்க. என்னோட ஆயா சொன்னாங்க, 2 வருஷம் டைம் கொடுங்க, டைம் இப்போ பையனுக்கும் பொண்ணுக்கும் சீரா இல்லை, 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. யாரும் இன்னும் ஸ்டெப் எடுக்கல. அவர் வந்தார் ஊர்லேருந்து. நான் அவரை போய் பார்த்தேன், இதே பெங்களூரில் அடியாரில் வந்தார். நான் போய் அவரை பார்த்தேன். அவரை நான் போய் பார்த்ததுக்கு நல்லா 3 இயர்ஸ் வந்துட்டு என் கூட தான் இருந்தார். 3 மந்த் என் கூட இருந்தார். என் கூட இருந்து நல்லா டைம் இருந்தீங்களா? நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்களா? நான் அவருக்குன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன் அவரை பார்க்கறதுக்கு. அப்போ எங்கே இருந்தீங்க? அடியாரில். யார் வீட்டில்? அவங்க ஃப்ரெண்டோட ரூமில். அப்போ இருந்தோம். திருப்பி டெய்லி வந்துட்டு அவர் ஊருக்கு போயிட்டாரு. மார்ச் 23 ஊருக்கு போயிட்டாரு. ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு போனாமா, நான் ஊருக்கு போயிட்டு உன்னை நல்லா பார்த்துட்டு அம்மா அப்பா கிட்ட பேசி. உங்க சிஸ்டர் மேரேஜ்ல என்ன சிக்கல்? நீங்க எத்தனை பேர் நீங்க கூட? 3 பேருங்க. சிஸ்டர் வந்துட்டு அப்போ வந்துட்டு கல்யாணம் ஆயிட்டு தெரியும். அக்காவா தங்கையா? அக்கா. கல்யாணம் ஆயிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க அப்பா வந்து நம்ம அம்மாவை கெட்ட பேச்சில் பேசுறது, நம்ம அம்மா வந்து அங்கே சண்டை போட்டுல, அந்த மாதிரி சிக்கல் ஆயிடுச்சு. அப்போ வந்து அக்கா வந்து வாய்த்தோறி என்ன சொல்லிட்டாங்க, நீங்க என்னத்துக்கு எங்க அம்மாவே பிளேம் பண்ணினே இருக்கிறீங்கோ, எங்க அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வாய்த்து வந்துட்டாங்க. அதுல வந்துட்டு அக்காவை வந்து பேசாதாயிட்டாங்க என்கிட்ட.
யார்கிட்ட? என்கிட்ட பேசாதாயிட்டாங்க. நீ வந்துட்டு இவ்வளோ பண்ணிட்டு கூட நீ வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு நிற்கிற, நம்ம ஃபேமிலியை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ லைஃப் ஆயிடுச்சு, நான் அவங்க கூட தான் சந்திப்போட தான் நான் வாழ்ந்தாகணும், நான் எப்படி எகேன்ஸ்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு எனக்கும் எங்கள் சிஸ்டருக்கும் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. நான் பேசாதாயிட்டேன். அப்புறம் வந்துட்டு டேடி எல்லாரும் போனாங்க வீட்டுக்கு. எல்லாரும் போய் அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க அம்மா இருந்தாங்க. போய் பேச போனதுக்கு உன் பொண்ணு கேரக்டர் சீரா இல்லை, நாங்கள் எத்தனை போய் கொயிட்டிங்கள்ட்ட விடணுமா இல்லை வந்து வாழ வைக்க பார்க்கணுமா சொல்லிட்டு சொன்னான். நான் சைலண்டாக, நான் ஒன்றே பேசல, டேடி சைலண்டாயிரு, அவர் பார்த்துக்காருன்னு சொல்லி நான் சைலண்டாக இருந்தாங்க. ரொம்ப அளவுக்கு மீறி ஆயிடுச்சு. கேரக்டர் மேலே ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ கூட டேடி திருப்பி வந்துட்டு போயிட்டு தான் வந்தார். அம்மா உன் வாழ்க்கை நான் பார்க்கணும், போயிட்டு வந்தேனே இருந்தார் டேடி. எனக்கு அவ்வளோ அசிங்கப்பட்டேன். இப்போ கூட மேடம் நான் லாஸ் பண்ணது வந்துட்டு யாருக்கும் தெரியாது. கிட்ட எல்லா ஜுவல்ஸு பண்ணோம், எல்லாமே லாஸ் பண்ணோம் அவருக்காக. டேடி இப்போ கூட வந்து என்ன இருந்தாரு, நீ என் பொண்ணுமா, நான் என்னால் ஒன்றும் விட முடியாது, அக்கா தங்கச்சி சொல்கிறாங்க திட்டுறாங்க, அப்போ என் பொண்ணு நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஒருத்தர் பார்க்குறாங்க, அம்மாவும் பார்க்குறாங்க. அம்மா கூட இப்போ வந்துட்டு நான் இந்த வெளியில் நிற்கிறேனாக்கா அப்பா அம்மா என்னோட சிஸ்டரின்லா என்னோட மதரின்லா தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை. 3 மாசம் இங்க இருந்தல்ல அவங்க கூட, ஹாப்பியா இருந்தியா? என்ன சொல்லிட்டு போனாரு? சந்தோஷமா தான் இருந்தாருங்க என் கூட. நான் அவரை எல்லாம் எங்க சென்னையில இருக்கிறது எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம். அவர் சொன்னார், ப்ராமிஸ் கூட பண்ணிட்டு போனார். என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? அம்மாக்கிட்ட நான் போய் பேசிட்டு நம்ம கல்யாணம் வந்து ஊரறியா ரிசப்ஷன் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார். அப்போ கூட அவருக்கு எனக்கு ஒரு பைசா கூட நான் கேட்கவே இல்லை, எனக்கு வேண்டாம். போன புதுசுல அப்போது 1,500 அனுப்புனாரு, 10,000 அனுப்புனாரு, 3,500 இவ்வளோ தான், வேறு எதுவெல்லாம் அனுப்பல. இப்போ ரீசெண்டாக கூட தாண்டிப்படிக்கு போனேன். தாண்டிப்படியில் போயிட்டு இருக்கிற எங்கள் மாமியார் வேணும், எங்கள் வீட்டுக்கார் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். என்னன்றாங்க, போயிட்டு சாவு, எங்கள் வீட்டில் சாவாத, வீட்டில் வெளியே போய் சாவு, என் புள்ள உன்ட்டு பட்டு போதும் 30,000 மாதம் அனுப்புறான், நகைங்க அனுப்புறான், இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அந்த 30,000 நகை எதுவும் வாங்கி கொடுத்தா நீங்க தான் ஒரு காசு கொடுத்துருக்கீங்க? நான் தான் கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் அவரு எனக்கு ஒரு இதுன்னு கூட செல்லு பண்ணது ஆப்ஷன் எனக்கு இல்லைங்க. கோர்ட்டில் போனால் கூட எனக்கு இருக்குது. ஃபைனலாக இங்கே நான் வந்தேன். எனக்கு அவரோட வாழணும்னு ஆசையாக இருக்கு. இவ்வளோ பண்ணிட்டு கூட எனக்கு அவரோட வாழணும். நான் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரூவ் பண்ண, என் கேரக்டர் சீரியல் நான் ப்ரூவ் பண்ணேன் மேம். எனக்கு அதுதான் வேணும். உங்களுக்கு டவுட் ஒரு நம்பர் நான் தரேன், அந்த நம்பர்ல நீங்க போன் பண்ணி கேளுங்க, அவங்க என்ன பத்தி என்ன பேசினாங்க. அவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. கண்டிப்பா நான் எப்படி நான் பார்த்தேன்னு எனக்கு தெரியும். அவர் சொன்னதுக்கெல்லாம் ஆமா போட்டேன், எல்லாத்தையும் நான் அப்பா போட்டேன். உங்கள்கிட்ட கையெழுத்துக்கோ, எங்களை வந்து அவர் கூட வாழ வைக்க, அவர் இங்க வந்தா கூட ஒரு 1/2 hour தனியா பேச வைக்கணும். நான் அவரை பார்க்கணும், அவரை பேசணும். 3 வருஷமா நான் அவரை பார்க்கல மேம். முடியல மேம். ஏன்னா அவனும் பட்டுட்டு எல்லாத்தையும் நான் வந்து வேலை விட்டு எப்பவே அப்ப கூட வெளியில ஒரு சமயத்துல உட்காந்து நீந்தெல்லாம் மறக்க முடியல. இப்போ ஈஸியா சொல்றாங்க வானா வானா. என்னோட லைஃப், என்னோட கரியர் என்ன? அப்பா இப்போ அவரோட பேரை சொல்லி மெசேஜ் கொடுமா. அவர் பேர் சந்தீப் புசராஜ். மெசேஜ் சொல்லு. அவர் ஒரே பார்க்கணும் சொன்னப்போ கேஸுக்கு போவேன், ஆசையா போவேன். அவர் இன்னைக்கு நான் வந்து கேஸ் இல்லைங்கண்ணா எதிர்பார்த்து அவங்க அப்பா கேட்டா உன் எதிர்க்கவன் போன்ல வந்து என்னன்றாரு, இன்னொரு கல்யாணம் பண்ற பாக்குறியா, இன்னொரு கல்யாணம் பண்ற பாக்குறியா, ஃபர்ஸ்ட் மா உன் கரியரை நீ பாத்துக்கோ, நீ வேற கல்யாணம் என்ன மேம் பண்ணணும், நானு சேலஞ்ச் பண்றாங்க, நான் பண்ணி காமிக்கிற பாக்குறியா.
ஏங்கி நீ சாகணுன்றாங்க. என் வாழ்க்கை அவங்க திருப்பி கொடுக்க முடியுமா? எந்தெல்லாம் போச்சு திருப்பி கொடுக்க முடியுமா? போன் எப்ப நான் பண்ண வானம்மா, அம்மா அப்பா வந்து நம்மள வாழ விட மாட்டாங்க. நம்ம பிரிஞ்சிடலாம். ஒரு சமயத்தை நல்லாவும் பேசுவாரு, ஒரு சமயத்தை எப்படியும் பேசுவாரு. அப்ப அப்பா அம்மாவை பயந்து தான் அப்படி பண்றாரு. அப்பா அம்மா பையனுக்கு தான் இப்படி பண்றாரு. மெயின் ரீசன் அதான்றாரு. நீ வந்து என்ன பண்ணு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படி சொல்றாரு. அப்படி சொல்ல. அதான் நல்லா இருக்காம என்ன நியாயம்? வணக்கம்மா, ஓகே. வணக்கம், ஓகே. நீங்கம்மா? நான் அந்த பையனுக்கு சித்திங்க மேம். நீங்க? அப்பா. மேம் இந்த பொண்ணு வந்து லாஸ்ட் இயர் அரவுண்ட் ஜனவரி மாதத்துல எனக்கு கால் பண்ணி ஆண்டி என் ஹஸ்பண்டுடைய டெலிஃபோன் நம்பர்ஸ் உங்ககிட்ட இருக்குங்களா, காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசி காண்டாக்ட் பண்ணா எங்களை. அந்த டைமில் அவள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தா. ரொம்பனா லிட்டரலி சூசைட் பண்ணுற ஸ்டேஜில் தான் மேம் இருந்தாவோ. பிகாஸ் ஒரு லிட்டரலி 3 இயர்ஸாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அப்படி படி போயிட்டு வந்துட்டு எந்த விதமான சொல்யூஷன்ஸும் இல்லாமல் ஷி வாஸ் ஹண்டிங். எல்லா சொந்தக்காரங்களையும் காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைம்ஸில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணியிருக்கா, எங்கள் சித்தியை காண்டாக்ட் பண்ணியிருக்கா, எங்கள் வீட்டுக்காரர் கோயிட்டில் காண்டாக்ட் பண்ணியிருக்கா, அவருடைய ஃபோன் நம்பர் எடுத்து அவர் கால் பண்ணியிருக்கா. இந்த எல்லா நம்பர்ஸும் அவருடைய வீட்டுக்காரோடைய அவ கூட ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவருடைய ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து எடுத்திருக்காவோ. ஸோ பண்ணும்போது அந்த டைம்ஸில் வந்து எப்படியோ ஒரு விதமாக கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் வந்து அந்த டைம்ஸில் அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு இந்த விஷயத்துலேயே நீ இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா உன்னுடைய ஃப்யூச்சர் இது ஆகாது. ஒரு பக்கம் இது போயிட்டே இருக்கட்டும், பட் அட் த சேம் டைம் நீ லைஃப்பில் நீ வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட், நிற்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்ந்தா. சரி, இப்போ இவ்வளோ தூரம் இருக்கு இல்லையா, அந்த பையனோட அப்பா அம்மாட்ட பேசக்கூடாதா? அது செஞ்சேன் மேம் நான். அவர் வந்து என்னுடைய தாய் மாமா தான். அவர் என்னுடைய தாய் மாமா தான். அவர்கிட்ட பேசுனதுக்கு நான் அழுதே வந்து இந்த மாதிரி சொன்னேன், நம்ம ஃபேமிலியில் வானா மாமா இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது போதும், இந்த மாதிரி ஒன்று. பிகாஸ் அவர் ப்ரீவியஸாக அவருடைய லைஃப்லேயும் அவர் அதை செஞ்சுருக்கிறாரு. ஓ, இந்த பையனோட அப்பாவும் அதே செஞ்சிருக்காரு. அவரும் அதே செஞ்சிருக்காரு. இந்த பொண்ணு எங்களை அப்ரோச் பண்ணும்போது நான் யோசிச்சது ஒன்றே தட் திருப்பியும் மாமா எங்களுடைய நம்ம குடும்பத்தில் இது ஒரு திருப்பியும் ரிப்பீட் ஆக வேணாம். நம்மளுடைய பிள்ளைங்க அது பெரியவங்களோட போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ திருப்பியும் நம்ம பிள்ளைங்களுமே அதே தப்பு செய்யறது வேணாம் மாமா, ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடியோடைய தம்பி ஃபோனை பிடுங்கிட்டு அந்த லேடியோடைய தம்பி ஃபோனை பிடுங்கிட்டு நீங்கள் வந்திருக்கிறது எதுக்கு, இவர் வந்து சுகர் பேஷண்ட், வந்திருக்கிறது எதுக்கு, அப்யூசபிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை பேசி கண்ட லேடிஸ் கிட்ட எதுக்காக நீ பேசுற, ஃபோனை பிடுங்கிட்டு அவர் என்ன வந்து எங்கள் மாமா கிட்ட பேச விடலை. சரி, இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நீங்கள்லாம் தான். யா, உங்க கூட தான் இருக்காங்க. ஆமாம், இவங்களும் இவங்க அம்மாவும். யா. இது வந்து சந்தீப், அந்த பையன் பேரு சந்தீப் ஏமாத்தி இருக்காரு உங்களை. இந்த பொண்ணு ஆறுன்னா இந்த பொண்ணோட அம்மா தான் இவங்க மாமனாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஆனா உங்க அம்மாவோட அவர் வாழவே இல்லை. ஊரறிய கல்யாணம் ஆயிருக்கு மேம். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. 83ல இருந்து 88 வரைக்கும் அம்மா வந்து மீன்ஸ் எங்களோட நேட்டிவ் தானிப்பாடி அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கதான் இருந்தாங்க. நான் வந்து குழந்தை, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவோட வீட்டு சைடுக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டேன். அம்மாவும் அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால. அண்டு அப்பாவை வந்து அவர் எப்போ ஹாலிடேஸில் வருவாரோ அப்போ அப்பாவை அம்மாவும் மீட் பண்ணுவாங்க. நேட்டிவில் தானிப்பாடிங்கிற ஊரில் மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் உறவுகள் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நோ மீன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை. த்ரூ லெட்டர்ஸ், த்ரூ டேப் ரெக்கார்டர்ஸில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அப்பாவுக்கு கேசட் அனுப்புவேன், அவர் ஃபோட்டோஸ் அனுப்புவார். இப்படி தான் எங்களோட கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ டெவலப் ஆனப்போ தான் த்ரூ ஃபோன் கால்ஸில் நாங்கள் அப்பா கூட டச்சில் இருக்கோம். ஆனால் அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டு இருக்கிறோம். அது நாங்கள் எதுவும் அம்மா வந்து அக்செப்ட் பண்ணல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை பற்றின கான்வர்சேஷன் இருந்திருக்கு. அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள. அந்த லேடி வந்து தைரியமா, பிகாஸ் ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் இருந்ததுனால பூர்வீக இடத்துல நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டுக்கே அவ்வளோ தைரியமா அவங்க வருவாங்க. அண்ட் பிகாஸ் இவங்க அப்பா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்ததால nobody could oppose her. We can't call her as second wife. She is a concubine. அப்படிதான் சொல்ல முடியும். Because my mother is a legal wife.
இந்த பொண்ணை வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? அவர் ஆயிரம் ரீசன் சொல்றாரு. இவ படிக்கல, இவகிட்ட பணம் இல்லை, அழகு இல்லை, அழகு இல்லையா, அவங்க பையனுக்கு மேட்ச் இல்லை, அவங்க பையன் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டாராம், இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் லெவல் கூட தாண்டல. நானும் அப்பாவும் கான்வர்சேஷன்ஸ் இவங்க கல்யாணம் ஆன டைமில் எங்கள் அப்பா கொஞ்சம் மனசு உடைஞ்சு எனக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் என் பக்கம் கொஞ்சம் திரும்பினாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவனை ரொம்ப நம்பினேன், அவன் என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் நம்பினவங்களாம் என்னை ஏமாற்றிட்டாங்கம்மா, நான் இப்போ உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோனில் வந்து அழுவ கூட ஆரம்பித்தார். நானும் அப்பாவும் கொஞ்சம் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். ஸோ என்ன ஆச்சு, திடீர்னு 1 monthல சடனாக ஒரு அப்படியே அப்சைட் டவுனாக மாறினார் அப்பா. இல்லை ஆகாது, இது அந்த பொண்ணு வந்து சரியில்லை, இந்த பொண்ணோட கேரக்டர் சொன்னார் அவர். இந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை, இந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்ட்டுலாம் அவர் அடுக்கடுக்கா நிறைய விஷயங்கள். சேம் இதே காரணங்கள் வந்து இவங்க அம்மாவுக்காகவும் 30 years பேக் அவர் சொல்லியிருக்கிறார், டு அவாய்ட் ஹர். ஸோ சும்மா ஒரு காரணம் தான். எஸ்கேபிசம்காக அவர் எப்பவுமே அதை சொல்லியிருக்கிறாரு மேடம். அவர் வாயில எதை வேணாலும் வரலாம். உங்க அம்மாக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இவங்க எப்படி ஏமாந்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. இந்த காலத்துல படிச்ச பெண்கள் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, அப்பா இருக்காங்க, அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, அம்மா இருக்கா, எப்படி ஏமாந்தீங்க? ஒரு வாரம் இங்கே ஹோட்டலில் தங்க வச்சுட்டு வீட்டு குழந்தை விட்டுருக்காரு. வீட்டு குழந்தை விட்டு 3 மாதம் ஆகிட்ட பிறகு வயிற்றில் வந்து குழந்தை கேரிங் ஆகிட்டுது. அது அந்த பையனுடைய வந்து பெரியம்மா வந்து பெங்களூரில் வந்து சாந்தி நகரில் சீதா பஸ் நர்சிங் ஹோமில் ஆயா வேலை செய்கிறாங்க பெரியம்மா. அவங்க வீட்டில் அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அவங்ககிட்டயும் அவங்க மாமாண்ட ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு கேரிங் ஆகிட்டுக்குது, நீங்கள் அதை எப்படின்னா கருப்பத்தை கழிச்சிடுங்கன்னு இது பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அப்போ வந்து இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 kg நகை, இதுக்கு சேர்த்து வச்ச நகைலாம் ஃபுல்லாக அழிச்சிச்சு. எனக்கு வந்து 3 பொட்டை பிள்ளைங்க, அந்த 3 பொட்டையில் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 3/4 kgயா? 3/4 kg எனக்கு தெரியாது. கேட்டா பேங்க்ல இருக்குது, பேங்க்ல இருக்குது. அவங்ககிட்ட நான் ஃபோன்ல 3/4 kg நகைக்கு வேல்யூ இப்போ என்ன தெரியுமா? எதுக்கு நீ அவ்வளோ காசு கொடுத்தீங்க? இவ அவனை போய் மீட் பண்ணும்போதெல்லாம் இவ தான் செலவு பண்ணுவாளாம் மேடம். அவன் வந்து இவகிட்ட பணத்தையும் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, சீட்டிங் ஆர் லைக் எனிதிங். அவன் ஏமாத்துறான், அவன் ஃபுல்லா ஏமாத்துறான். இவ கேட்டிருக்கா இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கேன்னு ஃபோன் பண்ணி. பிகாஸ் இந்த பொண்ணு எங்களை அப்ரோச் பண்ணும்போது எல்லாருடைய ஃபோன் கால்ஸும் எங்களுக்கு வந்துருச்சு, நீங்கள் இதில் நடுவில் வரக்கூடாது. பிகாஸ் அவருக்கு மாமாக்கு தெரியும் இந்த பொண்ணு நடுவில் வந்தானா அவளுடைய கேஸ் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ ஹி வாஸ் இன்சிஸ்டிங் இவன் நடுவில் வரவே கூடாதுன்னு. எங்களை விதவிதமான த்ரெட்டனிங்கும் விதவிதமான டார்ச்சர்ஸ், ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அன்வான்ட் பீப்புள் சென்னையில் தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தட் பர்சன் வாஸ் அ செக்ஸ் ஒர்க்கர். பிளாங்க் கால்ஸ், அன்வான்டான நைட் டாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அது கம்ப்ளைண்டாகவும் எடுத்துகிட்டு போனேன். பட் ஐ டென்ட் கெட் எனி சார்ட் ஆஃப் அக்னாலேஜ்மெண்ட் ஃபார் தட். அது ரிசீவே பண்ணாமல் நாங்கள் வச்ச அட்வொகேட்டை வந்து ஹையர் பண்ணிக்கினாங்க, ப்ரைப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று நடந்தது. அந்த அட்வொகேட் வந்து லிட்ரலி ஒரு 10 daysலேயே எல்லா பேப்பர்ஸும் எடுத்துன்னு வந்து கொடுத்து நான் வேற ஊருக்கு போகிறோமா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம். இந்த உங்க மாமா அவ்வளோ பெரிய ஆளா, ரவுடியா? அந்த மாதிரி ஒரு மனசுல நினைப்பு. பிகாஸ் அவர்கிட்ட இருக்கிற அண்டர்வேர்ல்ட் டானா மேடம் அவர் சொல்லிக்கிறது. அவரு ராஜ் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? எத்தனை வயசு என்கிட்ட சொல்றாரு மேடம் அவரு. சரி, எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், உங்களோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணாம். நான் அவர்கிட்ட போன்ல அழுந்து பேசிட்டு இருக்கிறேன் மேடம். அதெல்லாம் எட்டாத கனிமா உனக்கு. நான் செத்தனா என் பொண்ணத்தை கூட உன்னால பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. அவர் பேச்சுல அவ்வளோ ஒரு என்ன வயசு அவருக்கு? 56, 57 இப்போ. பட் இஃப் யூ அவரை பார்த்தீங்கன்னா ஹி லுக்ஸ் லைக் 65, 70. ஏன்னா சுகர் வந்து அந்த அளவுக்கு, ஸ்ட்ரோக் வந்து அந்த அளவுக்கு. பட் இன்னமும் அந்த வாய்ஸ்ல அந்த ஃபேமிலியில ஒரு பையன் தானா? 2 பசங்க மேடம். அப்புறம் ஆச்சு கர்ப்பத்தை கழிச்சிட்டாங்க. அந்த சைனை அதுக்காக செலவு பண்ணேன்னு சொல்லியாச்சு. சரி நீ என்ன பண்ணாங்க, அவங்க மாமனாரும் மாமியாரும் பெங்களூருக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க பெரியமாவும் அந்த இவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து இதில் பையன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டான், நீங்கள் அந்த பொண்ணாத்தை கட்டி வைக்கணும்னாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, 2010 இது அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து 2 வருஷம் டைம் கொடு, பையனுக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை. அப்போது இது அழிச்சுன்னு தான் ஒன்று இது பண்ணியிருந்தேன். வேலை செய்த பிறகு 2 வருஷம் ஆகிட்ட பிறகு நான் கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு போனாங்க மேடம். இது சொல்லிட்டு போயிட்டு சரி 2 வருஷம் ஆகிட்ட பிறகு ஊருக்கு வந்த பிறகு என்னம்மான்னு போய் கேட்டா, இல்லை நாங்கள் அப்படி சொல்ல, நாங்கள் ஏன் சொல்லலாம் அந்த மாதிரி என்ன கையை இது பண்ணிட்டாங்க.
அதுக்காக என்ன ஆச்சு, அவங்க மாமா என்ன பண்ணா, என்ன இதுக்கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்கான், 15 லட்சம் ரூபாய் நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து வைக்கிறேன், இல்லை நான் என்னாலாம் ஆகட்டும் நான் சேர்த்து வைக்க மாட்டேன்னு. அப்போ நான் ஃபுல் லாஸ் ஆகிட்டேன். நான் வந்து கவர்மெண்ட் வேலை செஞ்சேன், நான் ரிட்டையர்டு வாலண்டியர் வந்துட்டு நான் இதாகிட்டேன். அப்புறம் நான் கை வச்சு ஆன்டைலன்னு இது மட்டும் எனக்கு கிரேடாக பண்ணியிருக்கான். திரியா வந்து என்ன பண்ணால் 2012 வந்து ஜனவரி டு மார்ச் மட்டும் மெட்ராஸில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்லையும் ஹோட்டலில் தங்க வச்சுக்கலாம். அது உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அது தங்க வச்சுட்டு இருந்தோம். 3 மாதம் ஆகிட்ட பிறகு திரியெல்லாம் பண்ணிக்கலாம். அவங்க பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு போய் செக்அப் பண்ணிக்கலாம் சீதா பஜார் நர்சிங் ஹோமில். அப்போ குழந்தைன்னா ஒரு இதாகிக்குது. ஆகஸ்ட் மூட்டில் வந்து பையன் நல்லபடியாக பேசியிருந்துக்கலாம். இல்லை நான் இருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் மனம் கொஞ்சம் கெட்டிமா பண்ணிக்கோ, எங்கள் அப்பா அம்மா அவங்கன்னு நம்மளுக்கு சேர்த்து வாழ விட மாட்டாங்கோ அப்படின்னு பையன் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ தான் கொஞ்சம் இது பண்ணணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மட்டும் நல்லா பேசியிருந்தேன் மேடம். அப்புறம் நான் பண்ணேன், அவங்க மாமன் சீனிவாசன்னு சன்னா பாப்பாராவ், அவனுக்கு வேலையில் வெட்டியில் அவன் தண்டாளி வேஷம் பொண்ணுங்கிறது புரோக்கர் வேலை. அவன் வந்து ஒரே ஒரு பிள்ளை, 8 அக்கா தங்கச்சிக்கு ஒரே ஒரு தம்பி. அவனுக்கு என்னத்தம்மா வேலையில் வெட்டியில் ஊரே ஏமாத்துற வேலை தான் வந்து என்பதான் நீங்கள் பெங்களூர்லேயே வந்து கேட்டுக்கலாம். ஆக்சுவலி இப்போ இவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே எங்களை வந்து அப்ரோச் பண்ணா மேடம் இந்த பொண்ணு. அவனோட மொபைல்லேருந்து என்னோட நம்பர்ஸ் எடுத்து எங்களை அப்ரோச் பண்ணி. எப்படி எடுத்தீங்க? நாங்கள் ஒரு 3 மந்த் இங்கே இருந்து இல்லைங்களா சென்னையில். அப்போ வந்துட்டு இவங்களது அது அவங்க சித்தப்பாது அவங்க அம்மா அதெல்லாம் ஃபோன் எடுத்து வச்சுக்குவாங்க. எப்படி எடுத்து வச்சீங்க? மொபைல் இருக்கும் இல்லையா, எதுக்காக சேவ் எடுத்து பண்ணி வச்சீங்க? இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சு அப்போ கூட அவர் சொன்னார், அம்மா இந்த சர்டிஃபிகேட்டு இந்த பாஸ்போர்ட் காப்பி நீ வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும் இது. அப்போ எனக்கு வந்து புரியலங்க அவர் எனக்கு அப்படி சொல்றாரு. அப்போ கூட சொன்னார், எனக்கு எது வேணாலும் ஆகலாம், எங்கள் அப்பா வந்து உன்கிட்ட கண்ணில் கூட காமிக்க மாட்டாரு, அப்படி கூட ஆகலாம், இது உனக்கு சேஃப்னு சொல்லிட்டு போனார். சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட தான் இருக்கா? சர்டிஃபிகேட் என்கிட்ட தான் இருக்கு, பாஸ்போர்ட் காப்பி இருக்கா? இருக்கு, எல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் போனார். அப்போ கூட வந்து நான் சொன்னேன், என்ன சொல்லுங்க சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக ஃபோன் பண்ண, நான் அப்பா அம்மா வாழ விட மாட்டாங்க நம்மள. எப்போ ரீசெண்டாக கூப்பிட்டாரு? போன மாதம் ஃபோன் பண்ணாரு, ஜூன் தானே, ஜூன் லாஸ்ட் மந்த் ஜூன் ஃபோன் பண்ணாரு. எங்கேருந்து? கோயிட்லேருந்து ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு நீ ஏமா இப்படி பண்ணிக்கிறேன், அண்ணன் நான் இன்னும் ஒரு தப்பு பண்ணேன். என்னன்னாக்கா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இவர் அப்போனா என்கிட்ட கான்டாக்டில் அவர் வரான்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் போட்டுனே இருப்பேங்க. நீ வா, நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் ஒன்று அப்டேட் பண்ணினே இருப்பேங்க. ஸோ பப்ளிக் மூலமாக நான் அப்டேட் பண்ணினே இருப்பேன். அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி என்ன நீ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கிலலாம் போட்டுனுக்கிற சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டார். சொன்னா பாரு, இப்போனா நீ என்கிட்ட கான்டாக்ட் வர, நான் உனக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், ஒரு நாளைக்கு மேம் கிட்ட 150 மெசேஜ் அனுப்புவேன் நான், ஒரு ரிப்ளை கூட எனக்கு வரவே வராது. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் அம்மா அப்பா வாழ விட மாட்டாங்க. அப்புறமா நல்லா பேசுவார். ஸ்டார்டிங் கத்துவார், சண்டை போடுவார், அப்புறமா போக போக வந்து காம்ப்ரமைஸாக போவார். திருப்பி 2 நாள் 3 நாள் கால் வந்துன்னே இருக்காங்க. அப்புறம் என்ன ஒன்றாச்சும் சண்டை போட்டுட்டு ஒன்னேவாண்ணா அதுக்குள்ள அவங்க வீட்டில் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஏன்டா ஃபோன் பண்ணுற, திருப்பி இது பண்ணிட்டு இருக்க அது பண்ணிட்டு கேட்கவும் ஸ்டாப் பண்ணிடுறாரு ஃபோன் கால். இப்போ என்ன வேணுமா அவனுக்கு? இப்போ அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க காரைக்குடியில், அவங்கள கூப்பிடுங்க. அவங்கள கூப்பிட்டா அவங்க பையன் கண்டிப்பாக வருவாருங்க. எனக்கு அவர் வரணும், அவர் கூட நான் வாழ. மேடம் அவங்க இப்போ அப்பா அதெல்லாம் வந்துட்டு யார் கூட போய் வாழ முடியாது. இருங்க uncle. இவ்வளோ ஒன்று வந்து இந்த நகை பணம் கூட போட்டோம், பொண்ணு வந்து என் பொண்ணா வந்துச்சுன்னா கூட நான் இது பண்ணுவேன், அவன் வாழான்னு. இப்போ இவ்வளோ அழிஞ்சிரு பிறகு அதை யார் கட்டுவாங்க மேடம்? அவங்க கூட தான் வாழணும், அவங்க கூட தான் சாவணும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு எங்களோட காண்டாக்ட்ல வந்தப்போ இவ வந்து அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தா, ரொம்ப எமோஷ்னல் சென்சிட்டிவாக இருந்தா. அவன் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த விஷயத்த நான் மேக்ஸிமம் அவன் பேசின விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு, இந்த மாதிரி அவன் சொல்கிறாமா உன்னை வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவகிட்ட பேசுவேன். அவன் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கான் என்கிட்ட. இந்த பொண்ணை பற்றி கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லியிருக்கான். அவளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட தொடர்பு இருந்துச்சுன்னு கூட சொன்னான் என்கிட்ட. ஆனால் இந்த பொண்ணு உண்மையாலுமே ரொம்ப பாவம், அவன் தான் ஃபர்ஸ்ட் லவ் இவளுக்கு. அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷனில் எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், அப்பா இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த பொண்ணை ஏணி வச்சா கூட எட்டாது, தங்க மூட்டை போடுற வாத்தா இருக்கிறான் என் பையன், இப்போது அவனை எப்படி நான் கொடுக்க முடியும்? அவங்க வந்து அவனுக்கு வந்து நான் எத்தனையோ பாஸ்போர்ட். எங்க வேலை பண்றாரு உங்க பிரதர்? குவைட்ல இருக்கான். குவைட்ல எங்க?
அப்படிங்கிற கம்பெனில ம். என்ஜினியரா வேலை செஞ்சுட்டு எந்த இருக்கேன் கம்பெனி, என்ன டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. ஓகே. ம். அண்ட் அவர் சொல்றாரு மேடம் ஒரு நிமிஷம். அவனை வந்து படிக்க வச்சிருந்து கூட என் மகளோட பணத்துல தான் படிக்க வச்சிருந்து மேடம். பணம் அனுப்ப மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த சீனிவாசன் இருக்கானே, அவன் ஏமாற்றி சாப்பிட்டுடுவான். அவனுக்கு வந்து இது இல்லை. இந்த டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க எனக்கு. ஓகே ஓகே. அண்ட் அவர் எங்க அப்பா சொன்னது வந்து மேடம், அவங்ககிட்ட நான் ஒரு பாஸ்போர்ட் நான் வச்சுட்டு இல்ல, நான் பல பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறேன். அவனை கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாத்த வைப்பேன். யாரு சொன்னாரு? எங்க அப்பா என்கிட்ட. அவனை நான் கண்ட்ரி விட்டு 7 கண்ட்ரி passport என்கிட்ட மாத்த மகன்கிட்ட வைப்பேன். நான்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது. அவரு இப்படிதான் மேடம் பேசுறது. அவர் பயங்கரமா இந்த மாதிரி தான் பேசுவாரு. ஆனா நேர்ல வந்தாருன்னா உண்மையாலுமே பாஸ்போர்ட் வச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதான் சொன்னேன். நான் இதெல்லாம் அவர்கிட்ட பேசுறேன். எங்க அம்மா இருந்த காலத்துல இல்லப்பா. இப்போ எங்க அம்மா வந்து அப்ப இருந்தாங்க. இப்ப பெண்களுக்கு உள்ள சட்டம் வந்து ரொம்ப மாறி போயிருக்குது. நிராஜாவை வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அவளுக்கு உண்டான கரெக்டான சொல்யூஷனை நீங்க கொடுங்க அப்படின்னா, 500 இயரிங் நான் பாத்துக்குவேன். எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளை கோர்ட்ல போய் கேஸ் போட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அப்படியே அவ இருந்து சாப்பிட்டோம், அப்படியே எரிஞ்சு சாப்பிட்டோம். என் பையனுக்கு நான் கனடால நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், சுவிட்சர்லாந்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், ஜெர்மனில கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்புறம் மேடம் நடுவுல நிஜமாவே நீங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அப்பா மேல ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? நோ நோ நோ, சத்தியமா நான் அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலி இந்த பொண்ணு என்ன தெரியுமா, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது she didn't even talk to her, just because அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவ அதுதான் மேடம் பேசுறாங்க. எங்க அப்பா சொல்றாரு, எதிரியோட சேர்ந்துட்டு நீ கொட்டம் அடிக்கிற அப்படின்றாரு. இந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்றதுனால எனக்கு ஒரு சொல்யூஷனும் வராது. எனக்கு நீரஜா தானே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? நீதான். உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியணும்ல. படிச்ச பொண்ணு தானே. இப்ப அவனை தூக்கி போடு. எதுக்கு நான் உனக்கு அப்பா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க சப்போர்ட். இல்லைங்க மேடம், நான் இருக்க மட்டும் அதை காப்பாத்துறேன். இப்போ கூட இந்த 4 மாசத்துக்கு வந்து 1,55,000 ரூபாய் கொடுத்துட்டு இது ட்ரைனிங் பண்ணேன். வெறும் 4 மாசத்துக்கு நான் இருக்க மட்டும் அதை காப்பாத்துறேன். நான் செத்துட்ட பிறகு அவனை தப்பிக்க விடக்கூடாது. அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். பட் இவ்வளவு தயதாட்சணம் எல்லாம் உனக்கு கஷ்டப்படுத்துறானே, அவனெல்லாம் தேவையா உனக்கு? இல்லைங்க மேடம். மேடம் ஒன்னு சொல்லட்டுங்களா? அவங்க மாமனார் வந்து நல்லூர். அவருக்கு என்ன பேசன்னு தெரியாது. அவருக்கு என்ன பேசுறது இருமா, கோவத்தான் பேசுறது மிச்சது அவருக்கு நல்லது. இது பொண்ணு மேல ரொம்ப ஆசை அவங்க மாமனாருக்கு. பையனுக்கு ஆசை இருக்குது. இதுல வந்து யார் பண்ணதுன்னா அந்த சீனிவாசன்கானே அவனும் அவங்க அம்மாவை தான் பண்ணிருக்கு மேடம். மெயின் அவங்க தான். மேடம் நான் வந்து எங்க அப்பா கிட்ட நான் அங்கிள் கொஞ்சம் அந்த எங்க அப்பா கிட்டே நான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி இன்னொருத்தவங்க நடுவுல வந்து, நீ யார் இதுல தலையிடுறதுக்கு, என் பையன் விஷயத்துல உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சரி அப்ப அவனோட வாழ்க்கை என்ன பண்றது, அவன் இங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், அந்த பொண்ணும் இங்க இருக்குது. அப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, how they will lead their life அப்படின்னதுக்கு, அப்படி அவனுக்கு தேவைப்பட்டா வேற ஒரு பொண்ணுகிட்ட போட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க வேற ஒரு பொண்ணுகிட்ட போட்டோம். அவன் அப்படி இல்லைன்னா அவன் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டோம். அப்படி அவனுக்கு நடுவில் தேவையா இருந்துச்சுன்னா வேற ஒரு பொண்ணு போடும். ஒரு அம்மா சொல்றாங்க. இதுவே சரி, ஒரு நிமிஷமா, ஒரே நிமிஷம். இதெல்லாம் காதுல கூட வாங்க முடியாத விஷயங்கள், புரியுறதா? இப்போ உன்னோட டிசிஷன் தான். இப்படி ஒரு ஆள் உனக்கு தேவையா? இவ்வளோ கூட தைரியம் இல்லாத ஒரு ஆள், ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இவ்வளோ அலைய வைக்கிறாரே அவனை, இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவையாமா? தேவையா? இல்லைங்க மேடம், இப்போ நான் வந்து நீங்க சொல்ல மாதிரி விட்டுறேன் நினைச்சுங்க. இந்த பொண்ணை ஏமாத்தின மாதிரி வேற எத்தனை பொண்ணை அவன் ஏமாத்துவாங்க. அவனை ஜெயிலுக்கு அனுப்பணுமா சேர்ந்து வாழணுமா? என்ன ஏமாத்தின மாதிரி இன்னொரு பொண்ணு ஏமாத்தின கூடாதுனாக்கா நான் அது கூட சேர்த்து ரெடியா இருக்கிறேன். ஜெயிலுக்கு போனோம் மேம். ஆனா ஜெயிலுக்கு போனோம். அவங்க அம்மா அவங்க மாமா 3 பேரும் கூட ஜெயிலுக்கு போனோம். என் கேரக்டர் பத்தி பேசினாங்க இல்லைங்களா, அவங்கள நான் வந்துட்டு கேட்கணும், என் கேரக்டர் என்ன செய்யணும் அவங்களுக்கு. உனக்கு தெரியல உன் கேரக்டர் பத்தி, வேற யார்ட்டையும் நீ ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஜெயிலுக்கு போனோமா நாங்க கூட நிக்கிறோம். உறுதி அனுப்பியா? நிக்கிறேன். லாஸ்ட் மந்த் நாங்கள் வந்து மேம் அவளை எங்கள் திருவண்ணாமலையில் பூர்வீக ஃபேமிலி வீடு இருக்குது இல்லைங்களா, இவளை வர வச்சுருந்தோம். இவ வந்து நாங்கள் எல்லாருமே அசம்பிள் ஆகிருந்தோம். மீன்ஸ் எங்கள் அம்மா, எங்கள் சித்திங்க, நாங்கள் எல்லாருமே வந்திருக்கும் போது சரி எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கட்டும், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக இவ வந்திருந்தா. அங்கே வந்திருக்கும் போது உடனே நியூஸ் ஊர்லேருந்து அவருக்கு
அந்த கிராமத்தில் எல்லாருமே வச்சுட்டு இருக்கிறாரு அவர் ஸ்பை மாதிரி. ஸோ உடனே நியூஸ் போயிடுச்சு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தவங்க அத்தனை பேரையும் சாவ சொல்லு, கெரோசின் ஊத்தின்னு சாவ சொல்லலாம், வீட்டுக்குள்ள சாவனா ரோட்ல போய் நின்று கெரோசின் ஊத்தின்னு சாவ சொல்லு. எதுக்காக சாவணும்? அவ எதுக்கு சாவணும்? யூஸ் பண்றாரு. அவ எதுக்கு அண்ட் சாவணும்? வந்து மேடம் அவன் இவகிட்ட பேசும்போதெல்லாம் அவருடைய கூட நம்மள வாழ விட அக்காங்களே மாட்டாங்க. நீ வந்து என்னை விட்டுரு பேசாம, நம்மள ஒன்னா வாழ விட மாட்டாங்கன்னு சொல்றான். அவனுக்கு வந்து இவளை விடுறதுக்கும் மனசு இல்லாம, நான் வந்து உன்னை ரகசியமா உன்னோட குடும்பம் நடத்துறேன், அப்பா அம்மா ஆசைக்காக நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவளை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து பேசி கொஞ்சம் கூல் ஆகும்போது பேசுறது. ஸோ அவனோட மோட்டோ வந்து ஃபைனலாக வந்து அவன் இப்படி தான் இன்டென்ஷன் இருக்கு. அப்பா அப்படி இருந்தா புள்ள அப்படிதானே இருப்பான். இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணோட அம்மாவை தான் முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் அவங்கள விட்டுட்டு இன்னொரு லேடியோட செட்டில் ஆயிட்டாரு. அந்த லேடியில பிறந்த பையன்தான் இந்த பொண்ணை ஏமாத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட சித்தப்பா சித்தி அவங்க லைஃபும் நல்லா இல்லை. அந்த சித்தப்பா கூட இந்த இவங்களோட கனெக்ஷன்ல இல்ல. நான் சொல்லி பொண்ணை மட்டும் பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களும் இவங்க அம்மாவும் ஒண்ணா இருக்காங்க. அந்த 2 லேடிஸும் 2 பொன் குழந்தைங்களையும் வச்சுட்டு சேலத்துல இருக்காங்க. 3 ஆம்பளைங்க சேர்ந்து 3 பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. அதுல புது ஆளு லிஸ்ட்ல. இதுதான் இல்லை மேடம், அவங்க மாமனாருக்கு வந்து 3 அக்காங்கோ. அந்த 3 அக்காங்களையும் அந்த மாதிரி கங்காசனை கொடுத்துருக்காரு. இப்போ அருணான்றவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு ஹிஸ்டரியே சொல்லுவாங்க இவங்களை பத்தி கம்ப்ளீட்டா. கூட பிறந்த அக்காவே தான் அவருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வந்து மேடம் எல்லாருமே அம்மாக்கு எகென்ஸ்ட் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணாங்க. மேல் டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா அவங்கள ஃபேமிலில. வெல்கம் பண்ணாங்க. என்னோட அகைன்ஸ்ட் ஆக்சுவலி அகைன்ஸ்டா பண்ணலீங்க மேம். தே வர் ஆக்சுவலி தம்பிக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. பட் எனிவேஸ் தே வர் ஹேவிங் a soft corner for 2 brothers தானா? ஆமா 2 brothers. பட் இன்னைக்கு இவளுக்கு இந்த மாதிரி ஒன்னு திருப்பியும் ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒண்ணா வந்து வரதுனால தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இப்ப இன்னைக்கு. ஃபேமிலி ஃபுல்லா உனக்கு சப்போர்ட் இருக்கு. ஆமா எக்ஸெப்ட் அது மை சப்போர்ட் பண்றாங்க. அவங்கள வந்து ரிவெஞ்ச் எங்க எடுத்துட்டாங்க. வீட்டுக்கார தவிர. அவர் வந்து இதுல இன்டர்ஃபியர் பண்ண கூடாது நைமே சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் இல்ல நான் மேம், பட் அவரும் வந்து இவ வந்து ஸ்டார்டிங்ல எங்களுக்கு காண்டாக்ட் உங்க பண்ணாங்க. வீட்டுக்காரர் அவங்க சந்தீப்க்கு சப்போர்ட் பண்றாரா? சந்தீப்க்கு சப்போர்ட் பண்ணலாம அவங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட். அதான் சொல்றேன் நானு. இவ வந்து கால் பண்ணிருக்கா அவருக்கு. லாஸ்ட் இயர் எங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணும்போது எங்க வீட்டுக்காரையும் கால் பண்ணிருக்கா. ½ an hour அவர் பேசியிருக்காரு இவகிட்ட. கவலைப்படாதமா, எல்லாமே நல்ல மாதிரியா முடியும். ஆனா நான் வந்து எங்க அண்ணனுக்கு எதிர்ப்பா எதுவுமே செய்ய மாட்டேன். நான் சந்தீப்க்கு சப்போர்ட்டா வர்றேன்னு நினைக்காத, நீ நல்லா தான் இருப்பமா அப்படின்னு ஒரு ஆறுதலா தான் பேசியிருக்கிறாரு. நாட் கம்ப்ளீட்லி ஹாஷா வந்து எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, நீ யாரு அப்படின்னு எல்லாம் எதுவுமே கேட்காம ஒரு ½ an hour ஒரு ஆறுதலா பேசி இதை எது இருந்தாலும் நல்லது. அவன் நேரில் வரும்போது உன்னை பார்க்கும்போது எந்த புருஷனா இருந்தாலும் மனசு வந்து மாறுமா, நீ தைரியமாயிரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. பட் எங்க அண்ணன் எது இருந்தாலும் நான் எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட். நீங்க உங்க லைஃப்ல இப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இத உங்க ஹஸ்பண்டோட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம இது நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலி ஐ காட் யூஸ் டு இட் மேம். என்ன ஒரு கஷ்டம் பாத்தீங்க. இன்னொன்னுங்க மேடம், இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் நல்லா இருந்தாங்களா, இவங்க மேல என்ன பண்ணது, வேற யாரும் போய் கட்டி வச்சிருது. என்னது இவங்க மேல அவங்க கேரக்டரும் சொல்றது மேடம். அவங்க கேரக்டரும் சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலி நம்ம பேசணும்னா இது நீங்க பேசுனீங்கன்னா மேம், it will go more deeper and deeper and அவங்க deeper. பக்கம் நான் அந்த பேசுறீங்கன்னு ஹிஸ்டரி தெரியறதுக்காக பேசுறேன். Yeah, it will ஏன்னா go நீங்க யூ சார்ட் ஆஃப் நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாதிரி பேசுறீங்க. அதனால கேக்குறேன் மேம். நிறைய விஷயம் என்ன ஆகுங்களா, நான் whenever நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணோம். நான் இப்போ இவ விஷயத்திலே கூட நாங்க லாஸ்ட் இயர் நாங்க வந்து இவங்க வீட்ல இருந்து எல்லாருமே புருஷனை விடக்கூடாது, அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. விட்டு போக கூடாது, டிவோர்ஸ் வாங்கி போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. No, I never wanted to divorce him and all. நான் என்னைக்குமே அந்த மாதிரி நினைச்சதும் கிடையாது. அவர் வந்து ஆனா வந்து அந்த கிராமத்துல அவர் அந்த பூர்வீகமான ஊர்ல வந்து பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த ஊர் எப்படின்னு இருந்திருக்கேன் நான். ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்டே தேர். அது ஒரு பிடிவாதமாவே அவரும் வந்து நான் அந்த ஊரை விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு அவரும் இருந்துட்டாரு. நானும் இவ்வளவு வருஷம் இருந்துட்டேன் மேம். இட் இஸ் ஜஸ்ட் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அண்ணனுக்கும் தம்பிக்கும் பெண்களை அடிமைகளா நினைக்கிறாரா, இல்ல கேரக்டர் அப்படியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ ஹலோ, எஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் பேசுறீங்களா? நீங்க? ஸ்ரீனிவாசன் பேசுறீங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க சென்னையில இருந்து ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோங்க. ஓகே, ஹலோ, சொல்லுங்க. உங்க அக்காவா தங்கச்சியா விஜயா? சரி.
அவங்க பையன் சந்தீப் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. உங்க தரப்பை கேட்டுக்கலான்னு தான் கூப்பிட்டோம். அந்த பையன் கல்யாணம் பண்ணி ஏமாத்தி 3 வருஷமா அந்த பொண்ணு மாசமா இருந்து அபார்ஷன் பண்ணி இப்ப அந்த பொண்ணோட சேர விடாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. உங்க பேரையும் சேர்த்து சொல்றாங்க. அது உங்க தரப்பு தெரிஞ்சுக்கலான்னு தாங்க கூப்பிட்டேன். என்ன விஷயம்? மேடம் அது கல்யாணமே பொய். இதுதான் அது வேணும்னா கேளுங்க. அந்த கோயில்ல கல்யாணம் ஆக்கான்னு கேளுங்க. ரெஜிஸ்டர் மேடம் நீங்க சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா. ஓகே. ஏதோ ஒரு கோயில்ல போயிட்டு ரெசிப்ட் வாங்கி நன்கொட ரெசிப்ட் வாங்கி அத போயிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அந்த பொண்ணை கேளுங்க. இல்ல எங்க போய் பதிவு பண்ணிருக்காங்க? சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. அப்புறம் என்ன? அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஐயோ ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. இது இவங்க ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிருந்தா ஒரு நன்கொடை ரெசிப்ட் 500 ரூபாய் கொடுத்து நன்கொடை ரெசிப்ட் வாங்கி அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த கோயில்ல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சரி அந்த பையன் சைன் போட்டிருக்காருல்ல மேடம்? இவனை கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி என்னங்க சொல்றீங்க? போயிட்டு பண்ணிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. பையனுக்கும் இங்க பாருங்க, பையனுக்கும் எனக்கும் கான்டாக்ட் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறான்னு நான் அந்த பையனை ஒத்தி தள்ளிட்டேன். சரி இப்போ அப்ப அப்படி அந்த பையனை கட்டாயப்படுத்தி இவங்க கல்யாணம் பண்ணாங்களா? சரி இப்ப கொஞ்சம் நான் வேலையா இருக்கிறேன் மேடம். இல்லங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா அது வரைக்கும் உண்மை. சரி அப்படின்னா விசாரிச்சுக்கோங்க. சரி ஒரு நிமிஷம் மேடம். ஐயோ why don't you understand? நான் இதே வேலையா இருக்கிறேன். பரவாயில்லங்க. இது அதை விட I am not able to answer you. உங்க அந்த சந்தீப This is what. உண்மையாவே பிஸியா இருக்காரா இல்ல போய் சொல்றேன்? யார் ஃபோன் பண்ணல? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணா. இருங்க. அது ப்ரூவ் பண்றேன் நான். டேடி அங்கிள் அங்கிள் கொஞ்சம் பட்டா மேடம். ஏதோ ஹோட்டல்ல இருக்காங்க. இல்ல சவிதா. இல்ல nothing like that. அது வந்துட்டு யார் இன்ஸ்பெக்டருங்க வேலை ஃபோன் வெட்டில பண்ணா? ஒண்ணே இல்ல. டேடி அங்கிள் கொஞ்சம் இருங்க. சைலண்டா இரு. யார் ஃபோன் பண்ணாலும் இன்ஸ்பெக்டருங்க ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு சொல்லிட்டு இப்படிதான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பர்சனலா கால் பண்ணிட்டு என் கேரக்டர் பத்தி பேசுவார். ஒண்ணுமே இல்லை. இந்த பொண்ணோட அந்த பையனை வாழ வச்சா பிரச்சனையை சால்வ் ஒண்ணும் இல்லை. அது ஏன் முரண்பாடு இருக்குது கேட்டாருன்னா ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப்க்கும் அவருக்கும் ஏதோ ப்ராப்ளமா என்ன ஐ டோன்ட் நோ அபவுட் தெம் என்ன ஏதுன்ட்டு. ஆனால் என்கிட்ட எங்கள் அப்பா சொன்னது என்னன்னா அந்த அம்மா வந்து வேற யாரு கூடயோ இருக்கிறாங்க குவைத்தில், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவங்க பொண்ணை எடுத்துக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால் நீ குவைட்டை விட்டு போயிடு, என் பையன் அனுப்புகிற காசில் நீ வாழ்ந்துக்கோ இந்தியா போய். இவங்க அம்மா குவைட்டில் இருக்காங்க. இவங்க அம்மா கிட்ட எங்கள் அப்பா பேசுனது, நீ குவைட்டை விட்டு போ, அப்போ தான் நான் வந்து உன் பொண்ணை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க அம்மா இருந்துட்டு நான் எதுக்கு குவைட்டை விட்டு போகணும், என் வேலை பொழப்பு இங்கே இருக்குது, அண்ட் உன் பையன் அனுப்புகிற காசில் நான் எதுக்கு வாழணும், நான் வேலை செஞ்சு நான் இதை பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா. எவ்ரி ஒன் எல்லாருக்குமே அவங்கவுங்களோட தரப்பில் வாழ்கிறதுக்கு நியாயம் இருக்குது. ஹலோ ஹலோ அரவிந்த் பேசுறீங்களா? ஆமா வணக்கம்ப்பா. ஹலோ சொல்லுங்க. இப்போ உங்க பிரதர் சந்தீப் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி நீரஜா இங்க வந்திருக்காங்க. ஓகே. உங்க சைடு ஆஃப் தி ஸ்டோரி தெரியறதுக்காக தான் கூப்பிட்டேன். உங்க தரப்பு என்ன பிரச்சனை? நீரஜா வந்திருக்காங்க இங்க, உங்க அண்ணி. சொல்லுங்க. உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. சொல்லுங்க அரவிந்த். சொல்லுங்க மேடம், கேட்டுட்டு சொல்லுங்க மேடம். உங்க தரப்பு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். இல்ல மேடம், இல்ல மேடம், நான் ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது. யாரு சரியான ஆளு கிடையாது? இதுல நான் எப்படி மேடம் பிரதர் லைஃப் அவங்க கன்சல்ட் பண்ணணும். நீங்க என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்றேன் என்ன இருக்கு? ஆக்சுவலி அவங்க நிறைய விஷயம் சொல்லல மேடம். வீட்டுல என்னென்ன இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க என்ன நடந்தது? நிறைய ப்ராப்ளம் பண்ணீங்க மேடம். அவங்க வீட்டு சைட்ல நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம் பண்ணாங்க? பிளாங்க் கால் கொடுத்து இது கொடுக்கறது. எதுக்கு பிளாங்க் கால் கொடுக்கணும்? இவங்க இல்ல மேடம், இவங்களோட அவங்க ரிலேஷன்.
இல்ல அரவிந்த் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆமா மேடம் இருக்கட்டும். பட் ஆனா நான் இதுல என்ன பண்ண முடியும்? நான் இந்திரஜாக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணாம இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் ஆச்சு, லாஸ்ட் இயர் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஃபோன் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இல்ல உங்களுக்கு லேண்ட்லைன் தம்பி உங்களுக்கு லேண்ட்லைன் ஏதாவது இருக்கா? உங்க இதே நம்பருக்கு நான் கால் பண்றேன், இருங்க ஒரே ஒரு 10 minutes. சரி பண்ணுங்க. ஓகே. அந்த பையன் வந்து லைனுக்கு வரேன்னு சொன்னான், ஆனா வரல. ஸோ வேணுன்ட்டு அவாய்ட் பண்றான், ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு குடும்பமே சேர்ந்து இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுது. சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள் குவைட்ல லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க. இந்த ஃபோட்டோ காமிக்கிறோம், அந்த பையனோட ஃபோட்டோ காமிக்கிறோம். அவரை எங்கே பார்த்தாலும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க. நம்ம அவரை விட போகிறதில்ல, எப்படியாவது காண்டாக்ட் பண்ணுவோம், அவரை லைனில் வர வைப்போம், இந்த பொண்ணோட பேச வைப்போம். ஆனால் நீங்கள் குவைட்டில் இருக்கிறது சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள், தயவு செஞ்சு அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுங்க. பாருமா, சந்தீப்புக்கு மெசேஜ் சொல்லு. என்ன வந்து அவர் கேரக்டர்ல சொல்லிக்கிறாரு, நான் என் கேரக்டர் அவர்கிட்ட பேசி என்ன புரிஞ்சுக்கணும். அவங்க மாமா என்ன இருந்தாரு, நான் தேர்ட் ரேட்டரா, நான் வந்துட்டு அவரை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். மிரட்டி கல்யாணம் பண்ண எனக்கு நான் அவங்க சொத்துங்களா நான் வாங்கிட்டேன். மிஸ்டர் சந்தீப் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கள்கிட்ட லைனில் வந்து தான் ஆகணும். குவைட்ல எல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் நம்ம நேர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நம்ம காண்டாக்ட் பண்ணிடுவோம், எம்பசி காண்டாக்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு லைனில் வாங்க. இதோ அரவிந்துக்கு இதோ சீனிவாசன் மகளை கட்டுறதுக்கு காரைக்குடி கூட்டு வந்தாங்க பூ முடிக்கிறதுக்கு. அந்த பொண்ணோடது கேரக்டர் சரியில்லைன்னு, அவங்க மாமா சரியில்லைன்னு அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுன்னு ஆஃபீஸ் போயிட்டான் மேடம். வெண்மனா அங்கிள் வேற வேற பொண்ணு பேசல, அவன் அவங்க அப்பா சொல்றானே என்னோட கேரக்டர் என் பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு. யாரோ ஒருத்தர் சொன்னதுனால கேரக்டர் மோசமாயிடுங்களா? எங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? டேடி அவர் சொல்லியிருந்தாக்குறாரு டேடி, இப்போ இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து அவர் சொல்லியிருந்தாக்குறாரு. ரூடே அது புதுசு இல்லை நம்மளுக்கு, ஏன்னா பப்ளிக் மூலியமா சொல்றாரு. சந்தீப் நோஸ் மேடம் அபவுட் ஹர். அண்ட் இவ்வளோ நாளா நாங்களும் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கும் தெரியும். யாருமே சப்போர்ட் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. ரொம்ப அட்வைஸ் பண்ணி அம்மாடி யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நமக்கு மனசாட்சி இல்லையா? காரைக்குடியில உங்க அம்மா இருக்காங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி வர நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் போயிருக்காங்க, வீடு பூட்டி இருக்கு. ஆனா நிச்சயமா நாங்க அங்க வருவோம், உங்க அம்மாவை காண்டாக்ட் பண்ணுவோம், அவங்களோட பேசுவோம். நீங்களே லைன்ல வந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும், பேசி சரி பண்ணிக்கலாம். நீங்க இந்த பொண்ணை ஏமாத்திட்டு உலகத்துல எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் தப்பிக்க முடியாது. இந்த பொண்ணுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள் இந்த பொண்ணோட இருக்காங்க, நம்ம அத்தனை பேரும் இந்த பொண்ணோட இருக்கோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.